சும்மா போய் சொல்லாதீங்க. நிஜமாங்க. ஹை, எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? நல்லா தான் எழுதியிருக்கேன். இதுக்கு மேல ஆண்டவன் கையில. போலாமா? ம். ஸோ அப்புறம் அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஹாஸ்டல்ல கொண்டு போய் நீ விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் பண்ண மாதிரி முதல்ல தியேட்டருக்கு போகிறோம், அப்புறம் பீச்சுக்கு போகிறோம், அப்புறம் ரூம் போயிட்டு சோப்பு விஷயத்தில் நீ கொடுத்த வாக்கு இங்க பாருங்க, நீங்க என்ன ஃப்ரெண்ட் ஹாஸ்டல்ல விடுவீங்களா மாட்டீங்களா? முடியும். ஆனால் ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு. சரி, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ஏய் ஓகே ஓகே, நீ எங்கேயும் வர வேணாம், நானே கொண்டு போய் உன்னை ஹாஸ்டலில் விட்டுறேன். 2 minutes வெயிட் பண்ணு. ஏ மச்சி, என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நான் ரூமுக்கு வரேன்டா, அதனால கொஞ்சம் நடத்து. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ வா. பை. போலாமா? டேய், கார்த்தி அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ரூமுக்கு வரான். அதனால நான் ரூம் விட்டு வெளியே போக மாட்டேன், நீ வேணா போய்க்க. டேய், என்ன டே, நானும் அந்த ரூமுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், நான் வெளியே போக மாட்டேன், அவங்க கிட்ட சொல்லிடு. ஒரு நிமிஷம். ஹலோ கார்த்தி. ப்ளீஸ் டாடி, எப்படியாவது பேசி அவனை வெளியே கூட்டு போடா ப்ளீஸ். டேய், அவன்கிட்ட சொல்றேன்டா, கேட்க மாட்டேன்டான்டா. என்ன துவரை எங்க கூட பேச மாட்டாராமா? டேய், அவனை வேற எங்கேயாவது போக சொல்லு. டேய் இருடா, அவன் உங்ககிட்ட பேசணுமா? நீயே பேசு ஒரு நிமிஷம். டேய் ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, நீயே பேசுடா ப்ளீஸ்டா. சொல்றத கேளுடா, நீயே பேசு. துரா. ஹே ஹலோ நாகராஜ், எப்படி இருக்க? எனக்கு என்ன, ராஜா மாதிரி இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன். ஊர்ல இருந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. வாழ்த்துக்கள், என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் நாகராஜ். அவளை நம்ம ரூமுக்கு தான் கூட்டிட்டு வரலாம்னு இருக்கேன். நான் ரூம் விட்டு வெளியே போக மாட்டேப்பா, எனக்கு பயங்கர காய்ச்சலா இருக்கு. டேய். நான் ரெஸ்ட் டேய், நான் உனக்கு லாட்ஜ்லயே வேணாலும் ரூம் போட்டு தரேன்டா. நீ வேணா லாஜிக் போப்பா, நான் ரூம் விட்டு வெளியே போக மாட்டேன். கொல்றானே. டேய், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுறா ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடா ப்ளீஸ்ரா. சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். என்ன? எனக்கு உன் பைக் வேணும். டேய், ஒரு வாரத்துக்கு வேணும். ஒரு அவ்வளோ யோசிச்சுலாம் தர வேணாப்பா. டேய் ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே. டேய் ரொம்ப ஓவர்ரா. மேலதான் ரூம் இருக்கு, ரூம் போயிட்டு போலாம் வா. ஆமா. ஐயோ கார்த்திக், என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுடுங்க. விட்டுறேன். எவ்வளோ நாள் தான் ஃபோன்லேயே பேசிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் உன் முகத்தை பார்த்து பேசணும், அவ்வளோதான். உள்ளவா. உள்ளவா. ப்ளீஸ் எனக்கு கொண்டு போய் விட்டுருங்க. சத்தியமா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், உள்ளவா. ஐயோ கார்த்திக், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை கொண்டு போய் விட்டுருங்களேன். எல்லாரும் பார்க்குறாங்க. முதல்ல உள்ளவா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இல்ல. என்னை உண்மையிலேயே ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சா உள்ளவா, இல்ல வேண்டாம். இந்த ரூமை கூட்டுற பழக்கம்லாம் இல்லையா உங்களுக்கு? அதுவா?
அதுக்கு தான் செல்வம்னு ஒரு பையனை வச்சிருக்கோம். எங்க எங்க கூட்டுறான்? ஏங்க இந்த போட்டோலாம் எங்க எடுத்தீங்க? அது நிறைய வெப்சைட்ல இருந்து. ஏய் என்ன? கையெடுங்க. ஏய் என்ன? கையெடுங்க. சொல்றத கேளு. சொல்றேன்ல. இங்க பாருங்க, இதுக்கு தான் சொன்னேன் உங்க ரூம்க்குள்ள வர மாட்டேன்னு. கையெடுங்க. சொல்றத கேளு. கார்த்திக், கார்த்திக் சொல்றேன்ல. ப்ளீஸ் கார்த்திக். சொல்றத கேளு. வேணாங்க. ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. சொல்றேன்ல. ப்ளீஸ் வேணா கார்த்திக். சொல்றேன்ல. வேணா கார்த்திக். கார்த்திக், என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? கண்டிப்பா பண்ணிப்பேன். இனிமேட்டு ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. நல்ல பொண்ணு, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்ன பிளான்? கல்யாணம் பண்ற மாதிரியா? சேச்சா அதெல்லாம் இல்லைடா, எனக்கு அவளை பிடிக்கும், அவ்வளோதான்டா. இந்த விஷயத்த அவட்ட கிளியரா சொல்லிட்டியா? சொல்லலை, படித்தவ அதெல்லாம் புரிஞ்சுப்பா. பார்த்து கேர்ஃபுல்லாக பழகுடா, ஏதாவது பிரச்சனை இருப்போகுது. ஓகேடா ஓகேடா. ம். எங்க நம்ம 2 பேரும் பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே எங்கேயாவது ஒரு வீடு பார்த்து செட்டில் ஆயிடலாமா? பாப்போம், என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். ஆனா இதையே சொல்லாதீங்க. உங்களுக்கு நிஜமா வேணா கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இன்னும் மட்டும் இல்லை, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, அனுஷ்கா எல்லா அழகான பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. சும்மா மழுப்பல பதில் சொல்லாதீங்க, நேரடியா சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், என் மேரேஜ் பற்றி எங்கள் அப்பாவுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் கலைக்க முடியாதுமா. ஏய் ஏய் அழுவதம்மா, இன்னும் ஏன் அழுவ? ப்ளீஸ் வேணும், அழாத வேணும், ப்ளீஸ் வேணும், அழாத வேணும், ப்ளீஸ் வேணும். என்ன ஏமாத்தலாம் முடிவு பண்ணிட்டீங்கல்ல? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ முடியாதுன்னு சொல்கிறேன்னா சொல்லு. நான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தப்போ என்ன சொன்னீங்க சொல்லுங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இல்லை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என் சுச்சுவேஷன் என்னதும் அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணி கழட்டி விட்டுடலான்னு பாத்தீங்களா? அந்த மாதிரிலாம் உன்னை நினைக்கல. போய் சொல்லாதீங்க. உன்னை கல்யாணம் பண்ண முடியாமல் போகிறது உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. எனக்கும் எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்படியே சொல்லி சொல்லி தான் என்ன ஏமாத்துறீங்க. சும்மா சும்மா நான் இதே சொல்லிட்டு இருக்க. அப்படி நான் உன்னை என்ன ஏமாத்திட்டேன்? நான் பாட்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஏமாத்தணும்னு நினைச்சா முடியுமா முடியாதா? அப்புறம் சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் தாம்மா. இப்பவே சொல்லிட்டேன்.